அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பலன்கள், அதாவது ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வார். இந்த வக்ர காலம் நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 7வது ராசி துலாம். துலாம் ராசியில 3 நட்சத்திரங்கள் வரும், அதாவது சித்திரை, சுவாதி, விஷாகம். இந்த 3 நட்சத்திரமும் துலாம் ராசியில வரும். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஒரு ஜெனரலா ஒரு ப்ரிடிக்ஷன் இதில் நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த சனி வக்ரம் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்த வரைக்கும், சனி பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்துல வக்ரமாக போறாரு. சனி நமக்கு யோக காரகன், அதாவது 4-5க்கு அதிபதியா வரக்கூடிய முழு சுபகிரகமாக துலாம் ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு மட்டும் இந்த சனி பகவான் வேலை செய்வார். பொதுவா இந்த 4-5க்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் 6ஆம் இடத்துல போய் மறைகிறது குற்றம். எனவே காரகத்துவ நன்மை கிடைச்சிரும், ஆனா ஆதிபத்திய கெடுதல் நடக்கும். அதுதான் ரூல். 4-5க்கு அதிபதி 6ஆம் இடத்தில் மறையும் போது இது போன்ற அமைப்பு தான் கிரியேட் ஆகுது. இப்போ இந்த வக்ர காலகட்டம் நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு ஃபேவரா அன்ஃபேவரா அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மாதிரி 50-50 நமக்கு பலன் கொடுத்துரும். 50 பாசிட்டிவாகவும் 50 நெகட்டிவாகவும் நடக்கும். இப்போ எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு, எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரம். இது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து பார்த்த வரைக்கும் ஹெல்த் ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை ரெக்டிஃபை பண்ணி விட்டுரும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல தேக ஆரோக்கிய ரீதியா சில பிரச்சனைகள் அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அந்த தேக ஆரோக்கியத்துக்கான முழுமையான நிவர்த்தி கிடைச்சிடும். ஆல்ரெடி தேக ஆரோக்கிய ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதெல்லாம் சரியாகுது. முக்கியமா வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கால் பகுதி, கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை, உடைய கை, ஷோல்டர், கழுத்து பகுதி, இது சார்ந்த பகுதிகள் ஏதாச்சும் வலிகள், பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரியாகுது. அதுல இருந்து முழுமையா நிவர்த்தி அடையறீங்க. சோ ஹெல்த் ரீதியா ஒரு நல்ல ரெக்கவரி டைம் பீரியட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ தேக ஆரோக்கியம் மேன்மை அடைந்து தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகளும் பிரச்சனைகளும் சரியாகுது. அது நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட். அடுத்தது இந்த சனி வக்ர காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா கடன் பிரச்சனை குறையும். ஆரம்பத்துல கடன் நெருக்கடி அதிகரிக்கிற மாதிரி தெரியும், ஆனா கவலைப்பட வேண்டாம். இந்த சனி வக்ரம் முடியறதுக்குள்ள, அடுத்த 137 நாட்கள் முடியறதுக்குள்ள உங்களுக்கு இருக்கிற அந்த கடன் பிரச்சனை, அந்த நெருக்கடி தன்மைகளை குறைச்சிடுவீங்க. கடன்ல இருந்து முழுமையா நிறைய பேர் வெளில வந்துருவீங்க. எனவே கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா கடன் தொல்லைகளை குறைக்கிறதுக்கு சாதகமா இருக்கு இந்த நேரம். மோஸ்ட்லி நிறைய பேர் கடனை கட்டுவீங்க, அதுக்கு இந்த நேரம் சாதகமா இருக்கு. அடுத்தது மறைமுக எதிரிகள், உங்களுக்கு இருந்து அந்த போட்டிகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ்னு ஏதாச்சும் போயிட்டு இருக்குனாக்கா அதெல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைச்சிடும். போட்டிகள் குறையும். அதுவும் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துறேன். அடுத்தது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதை நம்ம பார்த்த வரைக்கும் கடந்த காலகட்டம்லாம் நிறைய பேருக்கு வேலையில கடுமையான பிரஷர். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி. வேலையில அந்த அளவுக்கு யாருக்குமே நல்லா போல, வேலையில சுமை, நிறைய பேர் வேலையை ரிசைன் பண்ணிடுமா, வேலையை மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிச்சிருப்போம். இப்போ அந்த வேலை சுமைகள் குறையும். நிறைய பேர் வேலையை மாற்றம் செய்யறதுக்கு தயாராகிடுவீங்க. ஒரு இடமாற்றம் செய்யறது நல்லது. அப்படி வாய்ப்பு கிடைக்குது, வர ஆப்ஷன் உங்களுக்கு சாதகமா தெரியுது அப்படின்னாக்கா யோசிக்காம சேஞ்ச் பண்ணுங்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். எனவே வேலை ரீதியா இருக்கக்கூடிய சுமைகள் எல்லாம் குறையுது, வேலையில இருந்த போட்டிகள் குறையுது, சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு உங்களுக்கு அது கிடைச்சிடும். ஸோ ட்ரை பண்ணலாம். அடுத்த தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல உச்சம். ஸோ இப்போதைக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. புதிய முதலீடுகள் இப்போதைக்கு பண்ண வேண்டாம். முக்கியமா நிறைய பேர் கடன் வாங்கி மாற்றம் செய்யலாம்லாம் முடிவு பண்ணுவோம். அதெல்லாம் இப்போதைக்கு அட்வைசபிள் கிடையாது. ஸோ கடன் வாங்கி தொழில முதலீடு பண்றது, தொழிலை விருத்தி பண்றது, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இதெல்லாம் இப்போதைக்கு அவாய்ட் பண்றது பெஸ்ட்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போதைக்கு தொழில் ரீதியா கவனம் தேவை. ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த பிசினஸ்ல கொஞ்சம் பண்ணுங்க, கவனம் செலுத்துங்க. மேலும் 3வது மனிதரை நம்பி உங்க தொழிலை ஒப்படைக்காதீங்க. நீங்க ஸ்பாட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ அதை மெயினா நீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்றது நல்லது. சோ தொழில கவனம் தேவை. நியூ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு வேண்டாம். அடுத்தது நம்ம பார்க்கறது பொருளாதாரம். பொருளாதாரத்தை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 11ஆம் இடத்துல கேது. வர வேண்டிய பணம்லாம் கைக்கு வந்துடும். பொருளாதார ரீதியா உங்களுடைய தேவைகள், எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி பண்றதுக்கு வரக்கூடிய பொருளாதாரம் சாதகமா தான் இருக்கு. ஆனா 12ஆம் இடத்துல சனி பார்வை கடந்த காலகட்டங்கள்ல இருந்துச்சு. இப்ப வக்ர பார்வையா அது மாறுது. இந்த சனி பார்வை என்ன பண்ணிருக்கும்னா நிறைய செலவு கொடுத்துருக்கும். கையில பணமே தங்கியிருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல எதையும் சேமிக்க முடிஞ்சிருக்காது. ஏதோ வருது செலவாகுது அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கும். முக்கியமா
நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் கடந்த காலகட்டங்களில் அதிகமா இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். இப்போ இந்த சனி பார்வை வக்ர பார்வையா மாறி 12ஆம் இடத்தை பார்க்குது. எனவே தேவையில்லாத தண்ட விரை செலவு, மருத்துவ செலவு இதெல்லாம் குறையும். இப்போ பொருளாதாரத்தை சேமிக்க முடியும். வர பொருளாதாரத்தை ஆதாயகரமான விஷயங்களுக்காக செலவு செய்ய முடியும். சோ தண்ட விரை செலவு குறையுது, சுப விரை செலவு அதிகரிக்குது. அதே போல தேக ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அதுக்கு செலவு செஞ்சு அதை சரி பண்ணிக்கிறீங்க. சோ அதுக்கெல்லாம் அந்த நேரம் சாதகமா இருக்கு. எனவே பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பொருளாதாரம் உங்களுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான ஒரு பொருளாதாரமா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஓரளவுக்கு சேமிக்க முடியும். கடன் பிரச்சனை இருக்குன்னா கடனை கட்டி முடிக்க முடியும். சோ அதுக்கெல்லாம் இந்த நேரத்தை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறாரு. ஸோ இந்த நேரத்தில் இந்த வண்டி, வாகனம், வீடு இது சார்ந்த வகையில இருக்கக்கூடிய குறைகளை சரி பண்றீங்க. உங்களுக்கு வாகனம் இருக்கு, இந்த வாகனத்துல ஏதாச்சும் பழுது இருக்கு, பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா அது இல்லை அப்படின்னாக்கா அதை சேஞ்ச் பண்றீங்க. அப்படின்னா அந்த கம்ஃபர்டபுளா இல்லாத சரி பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா அதை மாற்றிக்கிறீங்க. ஸோ அதுக்கு இந்த நேரம் சாதகமா இருக்கு. அதாவது வண்டி, வாகனம், வீடு இது சார்ந்த வகையில பழுது நீக்கல் சார்ந்த செலவுகள் அல்லது புதுசா ஒரு மாற்றம் செய்யறது, புதுசா வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது குறிப்பா டியூல வாங்குறது, அதாவது கடன்ல வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்பு உண்டு. ஆல்ரெடி ஏதாச்சும் கடன்ல வண்டி வாகனம் வாங்கியிருக்கீங்கன்னா அதை இப்போ ஃபுல்ஃபில் பண்ணி கட்டி முடிப்பீங்க. ஸோ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் இல்லாத கம்ஃபர்ட்டா சேஞ்ச் பண்றீங்க. அதுக்கு இந்த நேரம் சாதகமா இருக்கு. அடுத்த சனி 4ஆம் அதிபதி அவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த வாகனங்கள்ல பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. ரொம்ப வேகமா போறது, அவசரமா போறது இதெல்லாம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நிதானமா செயல்படுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது தாயார் சார்ந்த விஷயம், தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஏன் அக்கறை எடுத்துக்கணும்னு சொல்றேன்னா இந்த நேரத்துல அவங்களோட ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். ஆல்ரெடி பிரச்சனையா இருக்காங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம். ஆனா கவலைப்பட வேண்டாம், தக்க மருத்துவம் உடனே கிடைச்சிடும். ஸோ உங்களுடைய தாயாருக்கு தேக ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அதுக்கான மருத்துவத்தை செய்து அதை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு காலம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவேதான் நான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன் உடைய தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு. அடுத்தது தாயாரோட இருந்து வந்த கருத்து போராட்டம், பிரச்சனைகள், வருத்தங்கள் எல்லாம் குறையும். அதெல்லாம் எதுவும் பெருசா மைனஸா தெரியல. அடுத்தது இந்த 137 நாட்கள்ல நிறைய பேர் புதுசா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, பழைய வீட்டை புதுப்பிக்கிறது, வீடு சார்ந்த வகையில ஒரு சில சுபவிரய செலவுகளை செய்யறது, இது போன்ற ஒரு அமைப்புகளை உருவாக்குது. ஸோ அப்படி ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்கன்னா இந்த 137 நாட்கள்ல அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபேவரா இருக்கு. அடுத்தது 5ஆம் இடத்துல ராகு, 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வக்ரம். ஸோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதுல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். இருப்பினும் போராட்டம் அதிகம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 5ல இருக்கிற ராகு போராட்டத்தை கடுமையா கொடுக்கும். ஆனா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த வக்ர சனி பிரச்சனையை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ ட்ரை பண்ணா முடிச்சிடலாம், பிரச்சனைகளை சரி செய்யலாம். ஆனா நீங்க எதுக்கும் தயாரா இருக்கணும். கொஞ்சம் போராட்டம் அதிகமா இருக்கும். நீங்க விடாப்பிடியா இருந்து கான்பிடண்டா இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமா அதுல வெற்றி உங்களுக்கு உறுதியா உண்டு அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இதை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் புத்திர பாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் செலவுகள் அதிகமாகுது. இந்த மெடிக்கல் நீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ அந்த செலவுகளை செஞ்சீங்கன்னா மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படும் பொழுது சுப செய்தி கிடைக்கும். ஃபியூரா பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியல. ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா மாறும். இப்போதைக்கு முயற்சி பண்றீங்கன்னா மருத்துவருடைய ஆலோசனை, அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது சுப செய்தி கிடைக்க வாய்ப்பு அதிகம். அடுத்து பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்த வருத்தம், கவலை, குழப்பம்லாம் குறையும். இருப்பினும் 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனையும் கவலையும் ஒரு மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் இப்போதைக்கு அடுத்த 137 நாட்கள் உங்களுக்கு எதுவும் மேஜர்லி ட்ரபிளா தெரியாது அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஓரளவுக்கு ஃப்ரீயா, பெரிய பிரச்சனை இல்லாம ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த வக்ர சனி உங்களுக்கு கொடுத்துரும். அடுத்த 137 நாட்களுக்கு பிள்ளைகள் பற்றிய அதிகப்படியான கவலை உங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சுப மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு சில போராட்டத்துக்கு பிறகு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிடும். ஏன்னா கடந்த சில வருடமாவே பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள் அப்படிங்கிறது தடைப்பட்டுக்கிட்டே வருது. அது உங்களுக்கு கடுமையான மன உளைச்சலையும் கொடுக்குது. அது அவங்களுடைய வயசுக்கு தகுந்தாற் போல ஏதோ ஒரு சுபகாரியம் இப்போ ட்ரை பண்ணலாம். ஆனா கொஞ்சம் போராட்டம் இருக்கு. ஆனா போராட்டத்துக்கு பிறகு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது காதல் வாழ்க்கை, காதல் உறவு. இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் இடத்துல ராகு ஆல்ரெடி ஒரு மாதிரி மன உளைச்சல், ஒரு இறுக்கம், இப்ப இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் நீடிக்குமா இல்ல அது கட் ஆயிடுமா, இவங்களை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி காரசாரமான ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும். ராகு கேது பயிற்சி வரைக்கும் பெருசா எதுவும் ஃபேவரா தெரியல.
ஸோ காதல் வாழ்க்கை, காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம், சகிப்புத்தன்மை இதெல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு சாதகமா மாறும். அவசர முடிவு, அவசர மாற்றம், உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல முடிவெடுக்கிறது இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டா பெஸ்டா இருக்கும் தான் நான் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு காதல் சார்ந்த விஷயம் பெருசா பாசிட்டிவா சொல்ல முடியல. ஒரு மாதிரி சந்தேகமா நகர்ந்துகிட்டு இருக்கு. இது ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகளோட நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஓவர் திங்க் இல்லாம உங்க மைண்டை ஓரளவுக்கு ஃப்ரீயா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதான் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயங்கள் இருந்த கசப்புகள் நீங்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நிதானம் தேவை, பொறுமை தேவை. அவசர முடிவு இல்லாம செயல்படுறது நல்லது. அடுத்து இந்த வக்ர சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம இருந்த இந்த அலைச்சல் பயணங்கள்லாம் குறையும். நீங்க இழந்த அந்த தன்னம்பிக்கை, தைரியம் இல்லாத ஒரு மனநிலை அது இப்போ மாறும். ஒரு தைரிய மனநிலை பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும். ஸோ அதுக்கெல்லாம் அந்த நேரம் பாசிட்டிவா இருக்கு. இளைய சகோதர சகோதரிகளோட ஏதாச்சும் வருத்தங்கள், பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ நிவர்த்தி ஆகும். அடுத்தது முக்கியமா அயன சயன போஜனம், லேட்டா சாப்பிட்றது, லேட்டா தூங்குறது, தூக்கமே வரல அப்படிங்கிற அந்த பிரச்சனை, தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை அதெல்லாம் இப்ப சரியாகுது. நல்லா சாப்பிட முடியும், நல்லா தூங்க முடியும். தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுது. ஸோ அதுக்கெல்லாம் அந்த நேரம் ஃபேவரா இருக்கு. ஓவராலா அந்த சனி வக்ர காலகட்டம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் தெரியுது. இதுவும் பெருசா குழப்பமா பிரச்சனையா தெரியல. முக்கியமான வார்னிங்லாம் நான் உங்களுக்கு மேலோட்டமா கொடுத்துருக்கேன். அதுல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். மற்றபடி இந்த நேரம் பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுத்துரும். ஆல்ரெடி இருக்கிற ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனைக்கு ஒரு தெளிவு, ஒரு நிவர்த்தியை உறுதியா இந்த 137 நாட்கள் உங்களுக்கு கொடுத்துரும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.